السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولتكن منكم أمة يدعون إلى الخير ويأمرون بالمعروف وينهون عن المنكر وأولئك هم المفلحون. وقال تعالى: الذين آمنوا وهاجروا وجاهدوا في سبيل الله بأموالهم وأنفسهم أعظم درجة عند الله وأولئك هم الفائزون. يبشرهم برحمة منه ورضوان وجنات لهم نعيم مقيم خالدين فيها أبدا إن الله عنده أجر عظيم. صدق الله العظيم. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஜும்மாவுடைய தினத்தில் அவனுடைய கட்டளை நிறைவேற்றுவதற்காக நம்ம எல்லாம் ஒன்று சேர்த்ததை போல் நாளை ஆখিরাவிலே ஜன்னத்து ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சோனவதிரி அல்லாஹ் நம் எல்லோரையும் ஒன்று சேர்த்தல் புரிவானாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எல்லாம் இந்த உலக வாழ்வில் ஒரு பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறோம். ஒரே வாகனத்தில் பிரயாணம் செய்பவர்களை போலத்தான் இந்த முழு மனித சமுதாயமும் இந்த பூமி பந்திலே பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறோம் ஆகிரா என்ற மறுமை வாழ்வை நோக்கி. ஒவ்வொரு வினாடியும் அதை நோக்கித்தான் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு வினாடியும் நம்மை விட்டு பிரிந்து சென்று கொண்டே இருக்கிறது. பிறப்பு தூரமாகி கொண்டிருக்கிறது. நமக்கான இலா அஜலின் முஸம்மா, குறிப்பிடப்பட்ட தவணை நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, அந்த குறிப்பிட்ட தவணைக்காக நாம் என்ன தயாரித்து வைத்திருக்கிறோம்? தயாரித்து வைத்திருக்கக்கூடிய அந்த கட்டுச்சாதங்கள் சரியானதாக இருக்கிறதா? குறிப்பாக என்னுடைய ஈமானின் நிலை என்ன? இதை ஒவ்வொரு மோமினும் பரிசோதித்து பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு காலையும் மாலையும் நான் நிதானமாக அதை நாடி பிடித்து பார்க்க வேண்டும். என்னிடத்தில் ஈமானின் தரம் எந்த இடத்தில் இருக்கிறது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு காலம் வரும், ஒரு முஸ்லிம் காலையில் முஸ்லிமாக மோமினாக இருப்பார், மாலையில் காஃபிராகி விடுவார். மாலையில் மோமினாக இருப்பார், காலையில் காஃபிராகி விடுவார். அந்த அளவுக்கு உலகத்தில் ஃபித்னாக்கள், மோமினுடைய ஈமானை பறிப்பதற்கான சோதனைகள் முஸ்லிம்களை சூழ்ந்து கொள்ளும். கபித்தலில் லைலில் முஸ்லிம், எப்படி இருட்டு இரவு வந்துவிட்டால் அந்த இரவின் முழு உலகத்தையும் சூழ்ந்து கொள்கிறதோ, ஒவ்வொரு வீடும் இருட்டறிந்து விடுகிறதோ, அது போன்று ஃபித்னா வரும் ஒரு காலத்தில் என்று சொன்னார். இந்த இரவெல்லாம் நாம் விளக்குகளை கொண்டு வீடெல்லாம் பிரகாசமாக இருந்தாலும் உள்ளங்கள் எல்லாம் பாவங்களால் பாதிக்கப்பட்டு இருளடைந்து கிடக்கிறது. அது போன்ற காலத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கபித்தலில் லைலில் முஸ்லிம் என்பதாக ஃபித்னாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த உதாரணத்தை கொண்டு சொன்னார்களோ, அதுபோன்று இந்த ஒவ்வொரு மனிதனையும் ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறது ஃபித்னா. அதிலிருந்து வெளியேற முடியாத அளவிற்கு எங்கு நாம் சில வலைகளில் சிக்கி மாட்டிக் கொண்டிருக்கிறோம். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் அதிலிருந்து வெளியாகுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களிடம் இந்த பண்பை உருவாக்கி இருந்தார்கள். ஒவ்வொரு சஹாபியும் தங்களுடைய ஈமானை பரிசோதிப்பவர்களாக, தங்களுடைய ஈமானின் நிலையை கண்டு அஞ்சுபவர்களாக இருந்தார்கள். நான் உண்மையில் அல்லாஹ்விடம் மோமினாகத்தான் இருக்கிறேனா, அல்லது மோமினை போன்று நடிக்கக்கூடிய ஒரு முனாஃபிக்காக இருக்கிறேனா என்று ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா உட்பட அஞ்சுபவர்களாக இருந்தார்கள். யாரை பற்றி எல்லாம் குர்ஆனில் ரலியல்லாஹு அன்ஹும் என்று அல்லாஹ் அவர்களை அல்லாஹ் புரிந்து கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை புரிந்து கொண்டார்கள் என்று அல்லாஹ் சுவனவாசிகள் என்பதாக, நேர்வழி பெற்றவர்கள் என்பதாக யாரை அல்லாஹ் சான்று பகருகிறார்களோ அப்படிப்பட்ட சஹாபாக்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய நாவிலே அல்லாஹ் பேசுகிறார் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். அவர்கள் ஒரு தெருவில் வந்தால் மறு தெருவில் ஷைத்தான் ஓடி விடுவார். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை இந்த அளவுக்கு சொல்லி இருக்கிறார்கள், எனக்கு பிறகு எந்த நபியும் கிடையாது, அப்படி ஒரு நபி வருவதற்கு தகுதி இருக்கிறது என்று சொன்னால் உமர் இப்னு கத்தாப் என்பதாக
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு உயர்த்தி சொன்ன அந்த சஹாபியின் உள்ளத்தில் அவ்வளவு அச்சம் இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ரகசிய சஹாபி ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அவங்க இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய ரகசியமான செய்திகளை எல்லாம் சொன்னாங்க. இந்த உம்மத்துல எப்படி எல்லாம் குழப்பங்கள் ஆரம்பமாகும், அந்த அந்த ஃபித்னாவில் ஈடுபடக்கூடியவர்கள் யார் யார்கள், அவருடைய பெயர்கள் உட்பட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். முனாஃபிகீன்கிற ஒரு லிஸ்டே கொடுத்தார்கள். ஆனா எந்த ஒரு முனாஃபிகை பற்றியும் இவர் முனாஃபிக் என்று பெயர் சொல்லி அறிமுகம் செய்யவில்லை. அடையாளங்கள் சொல்லி இருந்தார்கள். குர்ஆனிலும் அல்லாஹ் அடையாளங்களை சொல்லி இருக்கிறார். முனாஃபிக் என்று சொன்னால் யார் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முனாஃபிக் ஒரு லிஸ்ட் கொடுத்திருந்தார். உமர் ரலியல்லாஹு தஆலா காலத்துல இதை பற்றி ரொம்ப அச்சம் மிகுந்தவர்களாக, நான் அல்லாஹ்விடத்தில் எந்த நிலையில் இருக்கிறேன், முனாஃபிகா முஃமினா, இதை ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் விசாரிக்கிறார். ஹுதைஃபா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களிடம் கொடுத்த அந்த முனாஃபிகீன்களுடைய லிஸ்டை நான் கேட்க மாட்டேன், அந்த ரகசியம் அதை நான் உடைக்க விரும்பவில்லை. ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிவிடுங்கள், அந்த லிஸ்டில் என்னுடைய பெயர் இருக்கிறதா, என்னுடைய பெயர் அந்த நயவஞ்சகர்கள் கூட்டத்தில் இருக்கிறதா என்பதாக கேட்டதும் ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா தக்பீர் சொன்னவர்களாக, அல்லாஹ் அக்பர், அப்படியெல்லாம் தங்களை பற்றி சொல்லப்படவில்லை, ஆனால் உங்களை பற்றி இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. உமர் அவர்கள் இந்த உம்மத்திற்கு ஏற்படக்கூடிய குழப்பங்களுக்கு தடை கல்லாக வாசலாக இருப்பார்கள், அந்த வாசல் ஒரு நாள் உடைக்கப்படும் என்று உங்களை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள் என்று சொன்னதும் அல்லாஹ்வுக்கு புகழ்ந்தவர்களாக, அல்லாஹ்வை நன்றி செலுத்தியவர்களாக உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி நான் ஷஹீதாவேன் என்று சொல்லிவிட்டார்கள். இந்த கருத்தின் மூலம் நான் ஷஹீதாக்கப்படுவேன் என்பது எனக்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்பதாக விளங்கினார்கள். ஏனென்றால் இந்த கதவு திறக்கப்படும் என்று சொல்லவில்லை, இந்த கதவு உடைக்கப்படும் என்று சொன்னார்கள் என்றால் நான் ஷஹீதாக்கப்படுவேன் என்று சொல்லி சந்தோஷப்பட்டார்கள். அதுதான் நடந்தது. என்றைக்கு அன்னார் சுபஹ் தொழுகை வைத்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு முனாஃபிக்கால் குத்தி கொல்லப்பட்டார்களோ அன்று ஏற்பட்ட குழப்பம் தான் இந்த உம்மத்தில் நாளுக்கு நாள் அது அலை போல் கியாமத் வரை வரும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, அந்த ஃபித்னாவுடைய காலம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த ஃபித்னாவை நம்மை நாம் தற்காத்துக் கொள்ளக்கூடிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அவசியம் அந்த ஈமானை நாம் பரிசோதித்து பார்க்க வேண்டும். அந்த ஈமானை எப்படி விளங்கிக் கொள்வது? என்னுடைய ஈமானுடைய தரம் உயர்ந்த தரத்தில் இருக்கிறதா, நடுநிலையாக இருக்கிறதா, அல்லது ஆக தாழ்ந்த நிலையில் இருக்கிறதா? இதற்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளத்தை காண்பதற்கு வழிமுறையை சொல்லி தந்தார்கள். உண்மையில் நாம் அல்லாஹ்வை விசுவாசிப்பவர்களாக இருந்தார் நிச்சயம் ஒரு நாள் அல்லாஹ்வுடன் நிறுத்தப்படுவோம். யௌம யகூமுன் நாஸு லிரப்பில் ஆலமீன், ரப்புல் ஆலமீனுக்கு முன்பாக ஒரு நாள் நிச்சயம் மனிதர்கள் நிற்பார்கள். அந்த நாளை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் பக்கத்துக்கு பக்கம் சொல்லிக் கொண்டே இருக்கிறார். கியாமத்துல கபர்ல இருந்து மனிதன் எழுந்திருக்கும் போது وَكُلَّ إِنسَانٍ أَلْزَمْنَاهُ طَائِرَهُ فِي عُنُقِهِ وَنُخْرِجُ لَهُ يَوْمَ الْقِيَامَةِ كِتَابًا يَلْقَاهُ مَنشُورًا. ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய கழுத்திலே அவனுடைய செயலேடு மாற்றப்பட்ட நிலையில் எழுந்து வருவார். அவனுடைய செயலேடு விரிக்கப்பட்ட புத்தகமாக இருக்கும். இக்ரா கிதாபக், உன்னுடைய ரிசல்ட்டை நீயே படித்துப்பார். கஃபா பினஃப்ஸிக அல்-யௌம அலைக ஹஸீபா, இன்றைய நாளில் நான் ஒன்றும் விசாரிக்க வேண்டியதில்லை, உனக்கு நீயே கேட்டுக்கொள், நீ சொர்க்கத்திற்கு தகுதியானவனா, நீ வாழ்க்கை செய்தவைகள் எல்லாம் உனக்கு திறந்த புத்தகமாக காட்டப்படும். அந்த நேரத்தில் பல்வேறு இடங்களில் அல்லாஹ் அதை சொல்லி காட்டுகிறான். மனிதன் குறிப்பாக மனோ இச்சைப்படி வாழ்ந்தவர்கள், பாவங்களில் மூழ்கியவர்கள், தங்களுக்கு தாங்களே பாவங்களின் காரணமாக அநியாயம் செய்து கொண்ட மக்கள் தங்களுடைய செயலை பார்த்து யா வைலதனா மா லிஹாதல் கிதாப் லா யுவாதிரு ஸகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்ஸாஹா, எங்களுக்கு ஏற்பட்ட கை சேதமே, இது எந்த செயலேடு? எங்களுடைய சின்ன சின்ன விஷயத்தையும் விட்டு வைக்கவில்லை, பெரிய பெரிய விஷயத்தையும் விட்டு வைக்கவில்லையே, அனைத்தும் எழுதப்பட்டிருக்கும். சின்ன விஷயம் துரும்பு போல உள்ள விஷயமா இருக்கும், நாமே அதை கவனம் இல்லாம செஞ்சிருப்போம், மறந்தே போயிருப்போம், அதுவெல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கும். அவர்கள் செய்தவற்றை கண்கூடாக தனக்கு முன்னால் அதை பார்ப்பார்கள்.
அல்லாஹ் சொல்றான், அல்லாஹு தஆலா யாருக்கும் அநியாயம் செய்பவன், செய்யாததை எல்லாம் செய்ததாக எழுதி வைப்பது, அப்படிப்பட்ட அநியாயம் செய்பவன் அல்ல அல்லாஹ். எண்ணிமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, இப்படிப்பட்ட ஈமான் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் குர்ஆனில் நிரப்பமாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது, திரும்ப திரும்ப பேசப்படுகிறது. ஒரு இடத்தில் ஒரு தடவை சொன்னாலே போதுமானது. ஏன் அல்லாஹ் திரும்ப திரும்ப சொல்லுகிறார்? திரும்ப திரும்ப இது ஓதப்பட வேண்டும், இது கருத்துக்கள் பேசப்பட வேண்டும், இது பற்றி முதாக்கராக்கள் செய்யப்பட வேண்டும். முஸ்லிம் எந்த ஒரு முஸ்லிமை சந்தித்தாலும், தன் குடும்பமாக இருக்கலாம், நெருங்கிய நண்பர்களாக இருக்கலாம், உறவினர்களாக இருக்கலாம், அல்லது பிற மனிதர்களாகவும் இருக்கலாம், யாரை சந்தித்தாலும் ஈமானை பற்றி பேசக்கூடிய அந்த சூழ்நிலை கண்டிப்பாக இருக்க வேண்டும். அப்போதுதான் ஒரு ஈமானுடைய தரம் தெரியும். தரம் தெரியும். சஹாபி வந்து கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், ஈமான் என்றால் என்ன? அங்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமானுடைய அடையாளத்தை சொன்னார்கள். அடையாளத்தை சொன்னார்கள். இதா சர்ரத்க ஹஸனத்துக வ இதா ஸாஅத்க ஸய்யிஅத்துக ஃபஅன்த முஃமின். நீ ஏதாச்சும் ஒரு தவறு செய்யலாம், அது எந்த தவறா இருக்கலாம், அதனால உன் மனதில் கவலை உண்டானால், வருத்தம் உண்டானால், ஏதாவது ஒரு நன்மையை செய்கிறாய், அந்த நன்மை செய்து உள்ளத்தில் ஒரு திருப்தி, ஒரு சந்தோஷம் ஏற்படுமையானால் அந்த மூமின், நீ மூமினாக இருக்கிறாய், போன்ற ஈமான் இருக்கிறதுக்கான அடையாளத்தை சொன்னார். அதே போல ஒரு இடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் ஒரு பாவத்தை பார்க்கிறீர்கள், மன் ரஆ மின்கும் முன்கரன், ஒரு பாவத்தை நீங்க பார்க்கிறீங்க, நல்லா தெரியுற ஹராம், தெரிந்து அதை உங்களுக்கு தடுக்கக்கூடிய சக்தி இருந்தால் அதை கையால் தடுக்கவும். இது உயர்ந்த தரம், ஈமானில் உயர்ந்த தரம். ஒருத்தர் பாவம் செய்து கொண்டிருக்கிறார், தொழுகையை விட்டு இருக்கிறார், அவரை கையை பிடித்து தொழுகைக்கு இழுத்து செல்கிறீர்கள். உங்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ் இருப்பவர்களாக இருந்தால் அவர்களை அதுபோன்று அழைத்துக் கொண்டு வருகிறீர்கள். இல்லை, பவல்லம் அந்த அளவுக்கான ஈமான் இல்லை, பயம், அச்சம் இருக்கிறது, ஏதாவது எதிர்த்து விடுவார்களோ, ஏதோ நம்மை எதிர்த்து செய்து விடுவார்களோ என்று பயம் இருக்குமேயானால் ஈமான் குறைவு இருந்தால் அவர் நாவால் சொல்லியாவது அதை தடுக்கட்டும். அதற்கும் சக்தி இல்லை. மனைவி மக்களுக்கு கூட சொல்ற அளவுக்கு எந்த சக்தி இல்லை என்று சொன்னால் கல்வி உள்ளத்தால் ஆவது இதை வெறுக்கட்டும். இப்படி ஒரு பாவம் நடக்குது, இப்படி ஒரு கட்டளைக்கு அப்பட்டமா மாறு செய்யறாங்களே, இதை தடுக்க சக்தியற்றவனாக இருக்கிறேனே என்னுடைய நபிசாதிகள் சொல்லிட்டு சொன்னார்கள், உள்ளத்திலாவது வெறுப்பு இருக்குமேயானால் வதாடிக்காத ஈமான், இதான் ஈமான்ல ஆக பலகீனமான தரம்னு சொன்னாங்க. உள்ளத்திலாச்சும் இருக்கணும், இல்லடா உள்ளத்திலையும் வெறுப்பு வரல. எந்த அளவுக்கு ஆயிடுச்சு சொன்னா, பாவங்களை பார்த்து 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 இது பாவங்கள் சிந்தனையே போய்விட்டது. இதெல்லாம் இல்லாம இந்த காலத்தை வாழ முடியுமா என்று கேட்கிற அளவுக்கு நாமே வந்து விட்டோம் என்று சொன்னால் ஈமானே அந்த இல்லைன்னு அர்த்தம். ஈமானே இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸ் இந்த வார்த்தை இப்படி பயன்படுத்துவார்கள், ஒமன் ஜாஹத பிலிசானி ஒமன் ஜாஹத பியதி ஒமன் ஜாஹத பிகல்பி. நாவால முஜாஹதாங்கிற வார்த்தையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். ஒரு விஷயத்தை தடுப்பதற்காக அவர் கையால் தியாகம் செய்கிறார். நம்ம ஜிஹாதுன்னா என்ன நினைச்சுக்கிட்டோம்? இன்னைக்கு உம்மத்துல விடப்பட்ட ஆக முக்கியமான கட்டளையில ஒண்ணுதான் தியாகம் செய்வது. தியாகம் தாரே வாள் எடுத்து எதிரிடம் போர் செய்வதைத்தான் நாம் வைத்திருக்கின்றோம். குறிப்பிட்ட ஒரு அமலுக்கு அதை குறிப்பிட்டு விட்டு அதை மற்றவர்களை விட்டு நாம் விட்டு விட்டோம். குர்ஆனில் அல்லாஹ் சொல்லப்பட்ட முஜாஹதா என்பதெல்லாம் நாம் நம்முடைய உள்ளத்தோடு போராடக்கூடிய தியாகம் இருக்கிறது. வாயால் சொல்லி ஒருவிடம் தடுப்பதற்காக தியாகம் செய்வது, அதுக்கும் தியாகம் தேவை. மனதை கட்டுப்படுத்தினால்தான் இதெல்லாம் செய்ய முடியும். அதெல்லாம் செய்பவர்களுக்கு உயர்ந்த அந்தஸ்தை அல்லாஹ் வாக்களிக்கின்றான். ஜிஹாத் என்ற வார்த்தையை அது தீவிர வார்த்தையாக இருந்து சித்தரிக்கப்பட்டு நம்முடைய உள்ளத்திலும் அதை பற்றி தவறான எண்ணம் வந்துவிட்டது என்று சொன்னால் நாம் தௌபா செய்ய வேண்டும். அந்த மாதிரி முஜாஹதாவை விட்டும் நாம் மஹரூமாக ஆகிவிடுவோம். அதற்கு மட்டும் அந்த கருத்தை சுருக்கிவிட்டு நாம் மௌத்தாகின்றவரை இந்த பாக்கியமற்றவர்களாக ஆகிவிடுவோம். குர்ஆனில் எத்தனை இடங்களில் முஜாஹதாவை பற்றி பேசப்படுகிறது. தீனுக்கு தியாகம் செய்வது ஒன்று இருந்தால்தான் தீன் உலகத்தில் பாக்கியாக இருக்கும்.
இல்லை என்று சொன்னால் லா யபகா ஃபில் இஸ்லாமி இல்லா இஸ்முஹு வலா யபகா ஃபில் குர்ஆனி இல்லா ரஸ்முஹு என்ற நிலை வந்துவிடும். இஸ்லாம் இருக்கும், பேரளவில் இருக்கும், வாழ்க்கையில் இஸ்லாம் இருக்காது. குர்ஆன் இருக்கும், எழுத்துக்கள் வடிவில் குர்ஆன் இருக்கும், வாழ்வில் குர்ஆன் இருக்காது. அந்த காலத்தை நாம் பார்த்துவிடக் கூடாது. நம்முடைய வாழ்வில் குர்ஆன் இருக்க வேண்டும். நம்முடைய செயலில், பார்வையில், நம்முடைய பேச்சில், நம்முடைய நடையில், நம்முடைய உடையில், நம்முடைய அனைத்து விஷயங்களுக்கும் இஸ்லாம் வழிகாட்டுகிறது. அது வந்துவிட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவிடம் கேட்கப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை எப்படி என்பதாக, நீங்கள் குர்ஆனை ஓதவில்லையா என்று கேட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்வே குர்ஆனாகத்தான் இருந்தது என்று சொல்வார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் இந்த ஒருத்தருக்கு இஸ்லாத்தை அறிமுகம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் குர்ஆனை குறிக்கிறோம், புத்தகத்தை குறிக்கிறோம். சஹாபாக்கள் தங்கள் வாழ்க்கையை கொடுத்தார்கள். கூனு மிஸ்லனா, எங்களை போல் ஆகிவிடுங்கள் என்பதாக வாழ்ந்துவிட்டு சொல்வார்கள். நாம் சொல்ல முடியுமா? கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் இந்த தீனுல் இஸ்லாம் பரிசுத்தமான வடிவிலே ஒவ்வொரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில் அனைத்து துறையிலும், வெறும் இபாதத்தில் மட்டுமல்ல, அவருடைய கொடுக்கல் வாங்கலில், அவருடைய குடும்பவியல் வாழ்வில், அவருடைய சமூக வாழ்வில், அனைத்து துறையிலும் தீனுடைய வாழ்க்கை வர வேண்டும் என்று சொன்னால் அது ஒரு முஜாஹதா என்ற தியாகம் இல்லாமல் நடக்க. தீனுக்கும் துன்யாவுக்கும் நாம் தியாகம் தான் செய்கிறோம். பெரும் தியாகம் செய்து துன்யாவை கட்டி எழுப்பி வருகிறோம், மாளிகைகளை கட்டி வருகிறோம், உலக செல்வங்களை அனுபவிப்பதற்காக குடும்பங்களை எல்லாம் தியாகம் செய்து பல வருடங்கள் எப்படி நாம் தீனுக்கு செய்ய வேண்டுமோ அதைவிட கூடுதலாக துன்யாவுக்கு செய்து கொண்டிருக்கிறோம். ஆனா தீனுக்கு தியாகம் வந்து விட்டால், தீனுக்காக தியாகம் என்ற விஷயம் சொல்லப்பட்டால் அதை உள்ளம் ஏற்க தயாராக இல்லை. அதற்கு ஆயிரத்திற்கு கேள்விகள் வருகிறது. இதற்கு தியாகம் செய்ய வேண்டுமா? இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்களா? என்ன செய்தார்கள்? நபுவத்திலிருந்து நபியினுடைய உழைப்பு இதுவாகத்தான் இருந்தது. ஒவ்வொரு தனித்தனி நபரையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் சந்தித்து தான் முஹாஜிர்களை உருவாக்கினார்கள். மதீனாவில் ஒவ்வொரு சஹாபியை சந்தித்துதான் அன்சாரிகளை உருவாக்கினார்கள். ஒரு பெருங்கொண்ட சமூகம் இதற்கு முன்னாள் உலகத்தில் வாழ்ந்தது கிடையாது. இனி கியாமத் வரை அது போன்ற ஒரு முன்னுதாரணமான சமுதாயத்தை காட்ட முடியாது. அதை உருவாக்கியவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய முஜாஹதா என்ற உழைப்பார். அதை சஹாபாக்கள் அப்படியே பின்பற்றினார்கள். சொல்லப்படுகிறது எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு மனிதர், ஒரு சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தில் 2 நாள் 3 நாள் மஸ்ஜிதுக்கு வரவில்லை என்று சொன்னால் அவரை பற்றியும் விசாரிப்பார்கள். இதைதான் மஸ்ஜிதுவான் ஃபிக்ர் என்று சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு மஸ்ஜிதிலும் இந்த முறை இருக்க வேண்டும். இதை நாம் செய்யாததின் காரணமாக தொழுகையாளிகளை விட தொழுகை இல்லாதவர்கள் தான் சமூகத்தில் அதிகமானவர்கள். தொழுகை இல்லை என்றால் அந்த தீன எந்த விஷயம் எடுபடாது. தொழுகை இல்லை, தர்மம் செய்கிறார். தொழுகை இல்லை, அவர் பெரிய பெரிய அமல்களை செய்கிறார், ஏற்கப்படாது. தலை போன்றது தொழுகை. தொழுகையை வைத்துத்தான் இவர் முஸ்லிம் என்றே அவரை கணிக்கப்படுவார். தொழுகை இல்லாத முஸ்லிம்கள் தான் ஏராளமானவர்கள். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசாரிப்பார்கள். விசாரித்து சில சமயம் தாங்களே அவர் வீட்டுக்கு செல்வார்கள். இல்லை என்று சொன்னால் சஹாபாக்களை முலாக்காத் செய்ய வைத்து அழைத்து வர செய்வார்கள். இப்படி ஏராளமான சம்பவங்கள், இதற்காக பல ஆயத்துகள், பல பேருடைய பிரச்சனைகளை கொண்டு தீர்த்தது. சந்தித்தை விட்டதனால் பிரச்சனைகள் முக்தி. எத்தனையோ பிரச்சனைகளால் மனம் உடைந்தவர்களாக, சில பிரிந்தவர்களாக, சமூகம் பிரிந்து கிடப்பதற்கும், ஈமானற்ற நிலை உருவாகுவதற்கும், இன்னும் சொல்ல போனால் இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவர்களும் ஏராளமானவர்கள். இஸ்லாத்தை விட்டு பகிரங்கமாக சொல்லி சென்றவர்கள். முஸ்லிம்களுடைய வீட்டில் காஃபிர் வாழ்கிறார், ஒரு காஃபிருடைய வீட்டில் முஸ்லிம் பெண்மணி வாழ்கிறார். இந்த அவர நிலையை கண்டு கூட எனக்கு கவலை ஏற்படவில்லை என்று சொன்னால் சொல்கிறார்கள், ஒரு டாக்டர் ஒரு ஊசியை குத்துகிறார், அதனால் அந்த நோயாளிக்கு வலி இல்லை என்று சொன்னால் இது ஆபத்தான நோய், குத்தும்போது வலிக்கணும். வலி இல்லைன்னா அந்த டாக்டருக்கு தெரியும் இது பெரிய நோய். இது அதுபோன்றுதான் உம்மத்தில் ஏற்பட்ட சீரழிவுகளை நினைத்து எனக்கு கவலை இல்லை என்று சொன்னால் நான் பெரிய ஆபத்தில் இருக்கிறேன், ஈமான் என்ற உணர்வற்றவனாக இருக்கிறேன். ஈமானின் தரத்தை பார்ப்பதே இதை வைத்துத்தான். ஒரு பாவமான சூழ்நிலையை கண்டு கவலை உருவாக வேண்டும். கவலை இருந்தால்தான் ஒன்று கையால் தடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த சக்தி, ஈமானின் சக்தி இருக்கும். இல்லை என்றால் நாவாலையாவது தடுப்போம், இல்லை என்றால் குறைந்தபட்சம் உள்ளத்திலாவது கவலை இருக்கும். உள்ளத்திலும் கவலை இல்லை என்ற அளவிற்கு பாவம் நகைத்து விட்டால்
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி ஸைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கேட்டார்கள், அப்ப நஹ்லக் வ ஃபீனா ஸாலிஹூன், எங்களுக்கு இடையிலே நல்லடியார்கள் எல்லாம் இருக்கும்போது நாங்கள் அழிந்து போவோமா? அல்லாஹ்வுடைய வேதனைகள் வருமா? நாம் இது அக்கசுரல் ஹபஸ், நன்மை செய்பவர்களை விட பாவம் செய்பவர்கள் மிகைத்து விட்டார். ஒரு காலத்தில் வீடுகளில் குர்ஆன் ஓதும் சப்தங்களை கேட்டோம். மகரிபிலிருந்து இஷா வரை பெண்கள் குப்பாயத்தோடு இருந்து கொண்டு பிள்ளைகளுக்கு மஸ்ஜிதுகளாக வீடுகள் மக்தபுகளாக இருந்ததை பார்த்தோம். இன்று வீடுகள் எல்லாம் தியேட்டர்களை போன்று ஒவ்வொரு நபருக்கும் இந்த ஃபித்னா கொடுக்கப்பட்டிருக்கிறது. இரவு 12 மணி 1 மணி வரை பெண்கள் விழித்திருக்கும், வாலிபர்கள் விழித்து அதுக்கு அடிமைகளாக ஆகி அந்த வலையிலே சிக்கிவிட்டோம் என்று சொன்னால் பாவம் என்ற உணர்வு மற்றவர்களாக இன்று பாவத்தின் மூழ்கி கிடைக்கிறோம். உழைப்பை எந்த வகையான உழைப்பும் இல்லை. கண்ணிமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, நம்மை அறியாமலே நாம் ஈமானை விட்டு வெளியேறியவர்களாக, இஸ்லாத்தை விட்டு வெளியேறுவர்களாக, குஃப்ருடைய நிலை நமக்கு மரணம் வந்துவிடக் கூடாது என்பதை நாம் பயந்து கொண்டிருக்க வேண்டும். என்னுடைய மனைவி பிள்ளைகளுக்கு, என்னுடைய பெற்றோர்களுக்கு இந்த அவல நிலை ஏற்பட்டு விடக் கூடாது. முழு மனித சமுதாயத்தையும் பாதுகாக்க வேண்டும். ஒவ்வொரு நபியும் தங்களுடைய இறுதி முடிவை நிறுத்த அழுதார்கள். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய துஆவை அல்லாஹ் சொல்லுவான், தவஃபனி முஸ்லிமா வ அல்ஹக்னி பிஸ்ஸாலிஹீன், யா அல்லாஹ் என்னை ஒரு முஸ்லிமாக மரணிக்க செய்வாயாக, நல்லடியார்களோடு என்னை சேர்த்து விடுவாயாக என்று நபிமார்கள் கேட்க வேண்டிய கட்டாயம் இருந்தது என்று சொன்னால் நாம் எவ்வளவு கேட்க வேண்டும்? நம்முடைய முயற்சிகள் எதிலே செலவழிக்கப்படுகிறது? துன்யாவிற்காக நம்முடைய உழைப்புகள் அதிகமாக செலவழிக்கிறோமா? அல்லது அல்லாஹுடைய தீனை நிலைநாட்டி அல்லாஹுடைய தீனை ஹயாத்தாக்கி நாம் மௌத்தாக வேண்டும்? தீனை மௌத்தாக்கி நாம் மௌத்தாகி விடக் கூடாது. கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, இது நாம் எல்லோரும் கவனம் செலுத்தியவர்களாக உள்ளூர் உழைப்பிலும் கிராம உழைப்புகளிலும் முழு மனித சமுதாயத்திலும் இந்த இஸ்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் எந்த முறையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனித்தனி நபர்களாக வீடு வீடாக சென்று சந்தித்தார்களோ, ஊர் ஊராக சென்று அலைந்து திரித்தார்களோ, அது போன்ற ஒரு உழைப்பின் ஒரு பங்கையாவது நாம் செய்ய வேண்டும். அல்லாஹ் அப்படிப்பட்ட பாக்கியத்தை நாம் எல்லோருக்கும் நசீபாக்குவானாக. உயர்ந்த தியாகத்திற்கு அல்லாஹ் நாம் எல்லோரையும் கபூல் செய்வானாக. துன்யாவுக்காக நாம் எப்படி பாடுபடுகிறோமோ இதைவிட பன்மடங்கு தீனுக்கு தியாகம் செய்யும் பாக்கியத்தையும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. ஆமீன். வ ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.